எப்பயுமே நாங்க வந்து ஒரு செஷன் முடிஞ்ச உடனே அகெயின் வி வில் சம்மரைஸ். இது வந்து ஒரு 1 hour போனதை வந்து ஒரு 5 minutes சம்மரைஸ் பண்ணுவோம். பட் திஸ் டைம் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹாவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் டு சம்மரைஸ். ஸோ எதுக்காக அந்த ப்ரௌசர் டிஃபால்ட்டை பத்தி நம்ம பேசணும், எதுக்காக வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலி பீப்புள் ஹூ மூவ் த வேர்ல்டை பத்தி பேசணும், ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பேரண்டிங்கோட லிங்க் ஆகுது, ஸோ அப்படின்றத வந்து ஏன் ப்ராடஜி பத்தி பேசணும், ப்ராடஜி ஏன் ஃபெயில் ஆக போறான்றத பத்தி பேசணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கிட்டுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் வந்து இன்ட்ரோ கொடுக்கும் போதே வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ பேரண்டிங் செஷன்ற மாதிரி தான் வந்து நான் வந்து ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். ஸோ ஹவு ரிலவெண்ட் இட் இஸ் டு பேரண்டிங்ன்றது வந்து உங்களுக்கு எப்படி வந்து இது நாங்க வந்து அட்லீஸ்ட் வந்து கரெக்டான வழியில தான் கொடுத்தோமா, இல்லைன்னா ஸ்டில் யூ ஹேவ் டிஃபிகல்ட்டி ஆர் எனி சார்ட் ஆஃப் மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் இருக்கா, இன்னும் நாங்க ப்ரெசென்ட் பண்ற விதம் வந்து இன்னும் மாத்தணுமான்றது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக்கா நாங்க எடுத்துப்போம். ஸோ ஓவர் டு யூ கைஸ். ஸோ என்ன மாதிரி இந்த டேக் அவே இந்த இதுல இருந்து எடுத்து வாட் சார்ட் ஆஃப் பேரண்டிங் யூ ஆர் கோயிங் டு கிவ் இட் பேக் டு யுவர் கிட்ஸ் அப்படின்றத வந்து யூ கேன் ஆட். என் பையனை வந்து அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்ப நான் மற்றவங்களை பார்த்து, பிகாஸ் எவ்ரி கிட் ஹாஸ் தியர் ஓன் யூனிக்னஸ், அதனால நான் அவனை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண போறது இல்லை. வாட் எவர் ஹி நீட்ஸ் he can try, அவ்வளவுதான். அதை தவிர்த்து நான் ஐ ஒன்ட் ஃபோர்ஸ் எனிதிங். ஈவன் அப்படிதான் நான் இப்போ வரைக்கும் நான் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்ன எடுத்துட்டேன்னா வந்து someone who questions the world changes the world. So எங்க என்ன வந்து உனக்கு கொஸ்டின் கேட்கணும்னு தோணுச்சுனாலும் நீ கொஸ்டின் கேட்கணும். You should not just blindly follow the crowd. அதுதான் நான் எடுத்துட்ட பாயிண்ட். அது வந்து நம்ம சைல்டுக்கு சொல்லி கொடுக்கணும், அந்த மாதிரி தான் வளர்க்கணும். அப்படியே பியர் ப்ரெஷர்ல இல்லாம whichever is right, you have to follow that and do that. Yeah, so நீ சொன்ன மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் தான் இட்ஸ் ஸ்டக் அவுட் மை மைண்ட், which like rather than shining in our own right, what do we contribute for others? அந்த moral principle, அந்த moral compass ரைட்டா இருந்ததுன்னா அது ஸ்மால் டைனி பிட்டா இருந்தாலும் சரி, ground breaking thing இருந்தாலும் சரி, it's valuable. So the moral compass is what I think we should focus on. Yeah. And இது வந்து இந்த original thinking, obviously it's always that's something I've missed in my childhood. So I mean, I always used to have a lot of original thinking, but that was not at all generally encouraged. In fact, it was discouraged. So அதுதான் நம்ம மாத்தணும். Yeah, exactly. I've always felt that. Yeah. So I'll also conclude like we have to teach the kid how to ask question, and we have to give them a space to ask the question to change the world. I think the same thing that I can share. Actually எனக்கு வந்து ஒரு பாயிண்ட் மேல வந்து ஒரு சின்ன ஒரு மேபி ஐ கேன் ஆட் something on it. அந்த அது ஆக்சுவலா ஒரு அனாலஜி வந்து அவங்க எடுத்திருந்தாங்களே, அந்த இந்த டிஃபால்ட் ப்ரௌசர் வந்து இவங்க இத்தனை பேர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு நிறையா கம்பெனிக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறாங்கன்னு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் எடுத்திருந்தாங்க. பட் அதுக்கு வந்து எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, நான் ஒரு இடத்துல படித்தேன், ஆக்சுவலாக இந்த மென்டல் இல்னஸ்க்கு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கோல்டு பிடிக்காது. ஸோ அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கோல்டே பிடிக்கலன்னா அவங்களுக்கு வந்து மென்டல் வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஒரு அனாலஜிஸ் வந்து இருக்குது. ஸோ அதை எப்படி எடுத்தாங்கன்றது வந்து எனக்கு ஆக்சுவலாக புரியலை இன்னும். அது கரெக்டான்றதுல வந்து எனக்கு கொஞ்சம் மாற்று கருத்து இருக்குது அந்த இதில். அதை ஸ்விட்ச் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த அனாலஜி மட்டும். ஓகே, மேபி ஐ வில் கோ வித் மை பாயிண்ட்ஸ். ஸோ சதேஷ், நீ வந்து சொன்ன கோப்பர்னிக்கஸை பற்றி, ஸோ ஹீலியோசென்ட்ரிக் வந்து அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. தென் என்டையர் பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் தி யூனிவர்ஸ் இஸ் சேஞ்ச் நவ், we are doing so many wonders அப்படின்ட்டு. பட் இன்னுமே வந்து ஜாதகம் பார்க்குற ஒரு பழக்கம் நம்ம கிட்ட அதிகமாக தான் இருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க. பட் இன் கேள்வி we want to always we will be doing this. ஸோ பேச முடியாதது, அந்த டேபு டாபிக்ஸ் எல்லாம் பேசுறது தான் நம்மளோட வழக்கமே. ஸோ அப்போ நம்ம ஒரிஜினல்ஸ் வந்து இந்த மாதிரி பேசும்போது அதோட அதர் சைட் ஜாதகம், இந்த இதெல்லாம் வந்து அந்த பஞ்சாங்கம், ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா வந்துட்டு ஜியோசென்ட்ரிக்.
ஸோ அது வந்து காலங்காலத்துக்கு முன்னாடியே வந்து ப்ரூவன் பண்ணி அடிச்சு துவைச்சு இப்பெல்லாம் வந்துட்டு ஸ்பேஸ்லாம் விட்டும் வந்து நம்ம ஆளுங்க வந்து இன்னும் ஜியோசென்ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ப்ரெடிக்ஷன் வந்து இன்னும் நிறைய பேர் காசையும் விடுறாங்க, அதையே வந்து பின்பற்றிட்டு இருக்காங்க ப்ரெடிக்ஷனுக்கு. ஸோ இதை வந்து கொஞ்சம் கருத்துல நீங்க எடுத்துக்குங்க. இதை மாதிரி ஃபாலோ பண்றவங்க உங்க லைஃப்ல உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா உங்க வந்து உங்களோட சப்போஸ் நீங்களே அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு தாட்ஸ்ல இருந்து நீங்க பிரேக் பண்ணி அதுதானே கொஸ்டினிங் த டிஃபால்ட்ஸ். ஸோ இது பிரேக் பண்ணி வந்தா மட்டும்தான் நம்மளோட குழந்தைய வந்து நம்ம வந்து ஒரு ஒரிஜினாலிட்டியா வந்து வளர்க்க தோணும். ஏன்னா கிட்ஸ் ஆர் குட் அட் காப்பிங் பேரண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து நம்ம என்ன பண்றோன்றத வந்து நம்மளுக்கு தெரியாமையே பயங்கரமா காப்பி அடிப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு விஷயமா வந்து ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஐ வாண்டட் டு ஆட் சம் பாயிண்ட் டு ராஜேஷ். ஸோ அவர் சொன்னாரு என் பையனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கே நான் விட்டுடுவேன் அப்படின்ட்டு. ஒரிஜினாலிட்டினா வந்து பையனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடுறதுன்றது கிடையாது. அதாவது மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறதும் தப்பு கிடையாது, அதே மாதிரி வந்து அவனோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு விடுறதும் தப்பு தான். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம வந்து சட்டிலா புரிஞ்சுக்கணும். ஸோ ஒரிஜினாலிட்டினா என்னன்னா வந்து வி நீட் டு கிவ் தம் ஸ்பேஸ். வசந்த் சொன்ன மாதிரி வி நீட் டு கிவ் அவர் கிட்ஸ் ஸ்பேஸ் டு எக்ஸ்ப்ளோர். கொஸ்டின் கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் இருக்கணும். பட் அட் த சேம் டைம் பேரண்டிங்கோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு வி நீட் டு பி அ கைடிங் ஃபேக்டர். ஏன்னா வந்து அவங்களுக்கு நம்மளுடைய நான் வந்து பொழுதனைக்கும் சொல்றது ஒண்ணுதான், அவங்களுக்கு வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் கிடையாது, இப்பதான் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னும் போது அவங்க பாக்குறதெல்லாம் வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க, பாக்குறதெல்லாம் போகணும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம தான் வந்து அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து கைடு பண்ணி அதை வந்து ஒரு சேனலைஸ் பண்ணி கொண்டு போற ஒரு பொறுப்பு, மிகப்பெரிய பொறுப்புல நம்ம டீச்சர் அண்ட் சொசைட்டி இருக்கு. ஸோ அதனால வந்து ஒரிஜினாலிட்டினா வந்து ஓகே அவங்களோட தாட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும், அதனால வந்து அவங்க போக்குலயே விட்டுடணும் அப்படின்ற அந்த ஐடியா வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஐடியா. இதுக்குதான் வந்து நாங்க கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடியே ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஹேவ் தேர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ என்ன மாதிரி வந்து ரீச் ஆகுது, அதனால வந்து ஐ திங்க் அட் தி எண்ட் வி கேன் ஆட் டு தட் அப்படின்னு நினைச்சேன். ஸோ திஸ் இஸ் ஒன் பாயிண்ட் ஐ வாண்டட் டு கன்வே டு ராஜேஷ், ப்ளீஸ் கன்சிடர் திஸ். ஸோ அதனால வந்துட்டு ஏன்னா நம்மளுக்கு தான் தெரியும் ஃபியூச்சரிஸ்டிக்கா என்ன இருக்கு, என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இன்னும் கேங்கா எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க, நெட்ஒர்க்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில வந்துட்டு நம்ம இருக்கும்போது தென் வி கேன் கைட் அவர் கிட் டு அலைன் வித் தீஸ் திங்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நம்ம வந்து பேரண்டா எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கிட்ஸ் வந்து அடல்ட் ஸ்டேஜுக்கு வரும்போது கொஞ்சம் யூனிக்கா வந்து ஷைன் ஆவாங்க. அண்ட் தென் லாஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரிஜினாலிட்டி அப்படின்னும் போதே வந்து அகெயின் ப்ராடஜியை வந்து தப்பு அப்படின்னு சொல்ல வரல. ப்ராடஜிக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அது எதனால அவங்க வந்து சஸ்டைன் ஆகாம கீழே இறங்குறாங்கன்றதெல்லாம் நம்ம எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். பட் அட் த சேம் டைம் சப்போஸ் இஃப் யுவர் கிட் இஸ் அ ப்ராடஜி ஆர் இஃப் யுவர் known kids are prodigy, சதேஷ் சொன்ன மாதிரி go and reach out to that parents. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்னுமே நீங்க வந்து அப்ளை பண்ணீங்க, இந்த மாதிரி டிஃபால்ட்டிங் கொஸ்டின்ஸை டிஃபால்ட் பண்றது, இந்த மாதிரி கிரிட்டிக்கல் திங்கிங் வளர்த்துக்கிறது, இன்னுமே வந்து அவங்களுக்கு டோபமைன் கிடைக்கிறதுக்காக என்னென்ன மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா மைல் போகலாம், இந்த மாதிரி ஒரு லைஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஸோ அவனோட எக்ஸப்ஷனல் ஸ்கில்ஸை வச்சு இந்த லைஃப் ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வைங்கன்ற மாதிரி இஃப் வி சேனலைஸ் த ஸ்கில் in a proper way so that prodigy also will get the enough dopamine to sustain. அதனால என்ன ஆகும்னா if the prodigy is getting the dopamine throughout till they achieve adulthood, அவங்க வந்து பயங்கரமான சூப்பர் ஸ்டார் ஆக போறாங்க. ஏன் வந்து அவங்க கீழே போறாங்கன்னா பிகாஸ் they lack the கைடன்ஸ் இல்லாதனால மட்டும்தான் வந்து அவங்க தடம்புரண்டு வந்து ஒரு நார்மல் லைஃப்க்கு வர்றதே. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் பிஃபோர் ஐ கிவ் இட் டு சதேஷ். எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு ஆக்சுவலா. கேளு. ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பார்த்து நம்ம அவங்கள ஐ மீன் ஒரு கிட் வந்து ஏதாவது ஒரு இதுல ஷைனா இருக்காங்க அப்படின்னு நம்ம போய் கேட்கறப்ப இப்ப அதுலயே நம்ம ஃபோக்கஸ் இப்ப எப்படின்னா நம்ம பையனை வந்து அது இன்ட்ரெஸ்டே இல்லை, அது அவங்க கிட்ட கேட்டு இப்ப அவங்களுக்கு அந்த இதுலதான் நாலேஜ் இருக்கும். இப்ப அதுல நம்ம கைட் பண்ணுவோம். இப்ப நம்ம பையனை புதிக்காத ஒரு விஷயத்த நீ பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அது எப்படி எனக்கு தெரியல, கேட்டு பண்றதுல. இப்ப நீ சொன்ன போல பியானோ
என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் ஃப்ரெண்டோட பையன் வந்து பியானோவில் ஐ மீன் கீபோர்டில் கொஞ்சம் வாசிக்கிறான். அதே இது என் பையனும் நான் வாசிக்கணும் அப்படின்னு நான் ஸ்ட்ரெஸ் பண்றது அது எப்படி எனக்கு ஐ மீன் ஜஸ்ட் கொஸ்டின். இது வந்து பிரைமிங் தான், ஓகேவா? இப்போ வந்து பசங்களுக்கு வந்து அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டோ அதை விடுவேன்றது வந்து அது நல்ல ஒரு கொஸ்டின் தான், நல்ல ஒரு வழக்கம் தான். ஆனா அந்த குழந்தைக்கு எப்படி அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்றது வந்து நம்ம உட்காந்து யோசிச்சு பார்த்தோம்னு வையேன், அவங்க எதனா ஒன்று இன்ஸ்பயர் ஆயிருப்பாங்க. இதர் உங்ககிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம், எதனா சினிமா பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம், எதனா ஷோ பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம், இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்டோட பசங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் நீ ஆஸ் அ பேரண்ட் வந்து உன் குழந்தை எங்கெங்கெல்லாம் கொண்டு போற, என்னென்னலாம் எக்ஸ்போஷர் காட்டுற அப்படின்றதுதான் ஒண்ணு இருக்கு. ஸோ நம்ம இது வந்து இன்னொரு வேலை பார்த்த அப்படின்னா, இப்போ உன் பையனை வந்துட்டு ஒரு கீபோர்ட் பிளேயரா ஆக்கணும்னு உன்னோட தாட்ல இருந்தது அப்படின்னா, நீ வந்து கீபோர்டு சம்பந்தப்பட்ட மாதிரியே நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வையேன், அவனுக்கு அதை காமிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வையேன், அவனுக்கு வேற என்ன சிந்தனை இருக்க போகுதுன்னு நீ நினைக்கிற? கண்டிப்பா அவன் கீபோர்ட் பிளேயருக்கு தான் அவன் இன்ட்ரெஸ்ட் போகும், ஏன்னா அவனுக்கு நீ எதுவுமே காட்டல. சோ அப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அவனுக்கு தானாவே வந்து கீபோர்டுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து. நானும் டிவி பார்க்க மாட்டேன், என் ஒய்ஃபும் டிவி பார்க்க மாட்டாங்க, என் பையனும் டிவி பார்க்க மாட்டான். இது நாங்க எதுவுமே திணிக்கல, ஆனா நாங்க 2 பேர் பார்க்கல, அவனும் பார்க்கல. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது. ஸோ அதனால வந்து இவன் ஷைன் ஆயிட்டான், அதுதான் நாங்க ஃபர்ஸ்டே ஸ்டார்ட் பண்ணோம். அப்பா அவன் சூப்பரா வந்து கீபோர்டு வாசிக்கிறான், அப்ப நானும் வந்து என் பையனை வந்து மியூசிக் கிளாஸ்ல சேர்த்து கீபோர்டு ஆக்குறேன் அப்படின்றது வந்து இட்ஸ் பியூர்லி பியர் ப்ரெஷர். அதுதான் கேட்கிறேன் ஆக்சுவலா. பட் அதே சமயத்துல கீபோர்டு ஓகே, இது வந்து ஒரு ஆப்ஷனலா வச்சுப்போம். இதுவே வந்து நம்ம பசங்க வந்து ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன், எனக்கு வந்து படிப்பு வரல அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வருது, அப்போ நம்ம அந்த மாதிரி கீபோர்டு கிளாஸ்ல சேர்க்கலன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போக வேண்டாம்ப்பா, நீ வீட்லயே இருந்துருப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அது நெசசிட்டி இல்ல. ஆக்சுவலா இது வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட்ங்கிறது நம்ம வந்து இந்த இது ஆக்சுவலா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் தான் இந்த ப்ராஜெக்ட்ல வரும். நம்ம வந்து இதெல்லாம் இதுவே தப்பு ராஜேஷ், அதுவே தப்பு ராஜேஷ். ப்ராஜெக்ட்ன்றது வந்து இந்த ஃபீல்ட்ல வேணா அவன் வயசுக்கு மீறிய ஒரு ஸ்கில்ல அச்சீவ் பண்றதுதான் ப்ராடஜி. நம்மளுக்கு மீடியா காட்டுறது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து பாட்டு பாடுறவன் விளையாடுறவன் மட்டும்தான் மீடியா காமிச்சு 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 நம்மள வந்து திசை திருப்புறாங்களே தவிர்த்து, இன்னைக்கு நீயான ஷோவும் அதேதான். பிக் பாஸ் படிப்பு தேவையில்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் யாருன்னா தற்குறிங்க தான் வந்து மீடியால வந்து பெரியாளா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க. சினிமாகாரம் பேசுறதுதான் வந்து நம்மளுக்கு வேதவாக்கா இருக்கு. இது வந்து நம்மளுக்கு சாதகம். அதனாலதான் நம்ம கேள்வியில வந்து பெரிய பெரிய மேதாவிகளோட டாபிக் எடுத்து பேசுறது என்னன்னா, ஐ வாண்டட் டு கிவ் தி ஆல்டர்னேட்டிவ் டு தி மை சொசைட்டி. ஸோ அதனால வந்து ப்ராடஜினா வந்துட்டு நம்ம ஃபீல்ட்லயே இருக்கலாம். அதனாலதான் வந்து சடேஷ் என்ன சொன்னார்னா, எயின்சன்பர்க் சொன்னதுக்கும் மொசார்ட சொன்னதுக்கும் வந்து ஒரு குடோஸ் சொன்னதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தெரியாத ஒரு பிசிக்ஸ்ல இருந்து ஒரு ப்ராடஜியை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது சொன்னதுனால இந்த பாயிண்ட நான் சடேஷ் வந்து சொல்லல. அவன் வந்து எல்லாமே வந்து ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் என்டர்டைன்மெண்ட் ரிலேட்டட் இருந்ததுன்னா இதை நாங்க ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆஸ்கிங் திஸ் क्वेश्चन. ஓகே, அப்ப ப்ராடிஜிங்கிறது எந்த ஃபீல்ட்ல வேணா வரலாம் ராஜேஷ். சமையல் கூட ப்ராடிஜி தான், ஒரு பாட்டு பாடுறது ப்ராடிஜி தான், ப்ரோக்ராம் பண்றதும் ப்ராடிஜி தான், ஒரு பிசினஸ் 8 வயசுல ரன் பண்றதும் ப்ராடிஜி தான். என்ன வேணா பண்ணலாம் ப்ராடிஜி. ஓகே, so எனக்கு ஒரு ஸ்மால் இன்புட். எஸ் ஷான் டு இட். ஸோ ப்ராடிஜின்னு எடுத்து அதை அனலைஸ் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் அ குட் திங், வி லேர்ன் அ லாட் ஃப்ரம் தட். பட் அது வந்து இட் சார்ட் ஆஃப் சீம்ஸ் அ லிட்டில் லைக் பைனரி, ஒரு எக்ஸ்ட்ரீமை கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அதையோட இன்னைக்கு வந்து ஸ்கூலிங் எப்படி இருக்கு, டீச்சர்ஸ்க்கு என்ன இன்சென்டிவ், அவங்க வந்து என்ன சம்பளம், ஸோ எந்த மாதிரி எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் டீச்சர்ஸ் வந்து ரியலி இன்வால்வ்டா பசங்க கொஸ்டின் கேட்டதுன்னா இது வந்து எக்ஸாமுக்கு உதவலைன்னா கூட நம்ம அதை என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறதுக்கு எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க. இது வந்து ஆவரேஜை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் வாட் வில் ஐ திங்க் ஹெல்ப் இன் ஆர் கம்யூனிட்டி சொசைட்டி மோர் தேன் ஃபோக்கஸிங் ஆன் ப்ராடஜிஸ். அது வந்து அனலைஸ் பண்ணி எல்லாம் கற்றுக்கிறது இட்ஸ் அன் எக்ஸலன்ட் திங், திஸ் வாஸ் வெரி எஜுகேட்டிவ். பட் இதையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். பாயிண்ட் நோட்டட்.
ஸோ இப்போ நாங்க அதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஃபார் தி சேக் ஆஃப் I'll just give you, my perspective about this one. So in school, this is not going to happen. I'll tell you. Because school is not the place for these kind of discussions or this kind of solutioning. Okay. Yeah, அப்படின்னா வந்துட்டு ஸ்கூலோட ப்ராப்ளம் சால்விங்கோ இல்லை ஸ்கூலோட நெசசிட்டின்றது வந்து இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் விச் வி ஆல்ரெடி டச்ட் அப்பான் இன் தி லாஸ்ட் செஷன். ஸோ நீங்க அது லாஸ்ட் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் பிரீஃப் அவுட் ஏன் ஸ்கூல் தேவை, ஏன் சிலபஸ் தேவை, ஏன் வந்து இந்த மாதிரி கரிக்குலம் வச்சிருக்காங்க, ஏன் டைம் டேபிள் வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம். ஸோ தீஸ் நீங்க சொன்னது வந்து கண்டிப்பா நம்ம வந்து we need to have a space and we should hear to this sort of questions from the kids. ஆனா எங்க நடக்குது பாத்தீங்கன்னா that is where again the same answer which I gave you the day before yesterday, that we should have a community, a informed community. Correct. Or parents வந்து they should be very very upgraded. இந்த மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் பேரண்ட்ஸ்க்கு கேட்கும் போது அகைன் நீ வந்து மார்க்குக்காக படி அப்படின்னு சொல்லக்கூடாது. மார்க்குக்காக அவன் ஸ்கூல்ல படிச்சுட்டான், மார்க்குக்காக வந்து ஸ்கூல் டீச்சர் வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. பியாண்ட் வாட் எவர் இட் இஸ், பி இட் ஆர்ட்ஸ், பி இட் அவுட் சைட் தி கரிக்குலம், புக் ரீடிங், இது எல்லாமே எங்க நடக்கும்னு பாத்தீங்கன்னா அவுட் சைட் தி ஸ்கூல் நடக்கணும். அன்பார்ச்சுனேட்லி நம்ம அவுட் சைட் தி ஸ்கூலுமே டியூஷன்ன்றது அனுப்பிச்சு விட்டுருவோம். இல்ல அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஜெக்டை பார்த்து நம்ம வந்து கீபோர்ட் கிளாஸ், மியூசிக் கிளாஸ் அனுப்பிச்சு விட்டுறோம். So இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா we are not giving the space. பேச விட we are not. Okay பூபதி, இதுக்கு நீ சொல்றது கரெக்ட். நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சரி பண்ணேன். ஷாம், நீ சொன்னது வந்து நாங்க ஆல்ரெடி நிறைய டச் பண்ணிருக்கோம், பட் நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ஓகே, இது ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் புரியும். ஆர்டினல் நம்பர்ஸ் தெரியும்ல, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். 11th 11 12 13 பாத்தீங்கன்னா 11th 12th 13th வரும். ஆனா திருப்பி 21st 22nd 23rd போயிடும். என் பொண்ணு வந்து இதான் கேட்டா. இதெல்லாம் எனக்கு புரியுது. 11th 12th 13 ஏன் நான் 11th 12th இதா எனக்கு ஆன்சரே தெரியல. ஆல் ஐ டிட் வாஸ் ஐ போஸ்டட் ஒன் ஸ்டேட்டஸ் இன் தி क्वेश्चन. ஓகே, என் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஐ காட் 10s and 15s of messages from different people. சில பேர் வந்து இதை இப்படிதான் பண்ணணும்னு ரூல்ஸ் சொன்னாங்க, பட் ஒரே ஒருத்தவங்க மட்டும் எனக்கு இதுவரை ரெஸ்பாண்டே பண்ணாதவங்க, ரொம்ப ரொம்ப ரேர். அவங்கள நான் நேர்லயும் பார்த்தது இல்லை, எதுவும் இல்லை. ஏதோ ஒரு ஹெல்பிங் ஆக்டிவிட்டிக்காக நான் லிங்க் பண்ணி விட்டாங்க. ஓகே ஓகே ஓகே, அவங்க எனக்கு தேடி ஆன்சர் சொன்னாங்க. என்ன அப்படின்னா ஆல் தீஸ் ஆர் கேம் ஃப்ரம் ஜெர்மன். ஸோ அப்போ அந்த 11 12 13 இட்ஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஜெர்மன். அதனால அந்த இடத்துக்கு நம்ம இதை இப்படிதான் பண்ண முடியும், அந்த ஒரு இது சவுண்டிங்ல வரும்னு அவங்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இன்டர்நெட்ல எல்லாம் தேடினா அதான் ஆன்சர். ஸோ நான் ஒண்ணுமே ஒண்ணுதான் பண்ணேன். ஐ ஆஸ்க்ட் த பீப்புள் ஹூ ஐ நோ, ப்ளீஸ் என் பொண்ணு கேட்குது, யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு. எனக்கு பதில் அத்தனை பேரும் எனக்கு சர்ச் பண்ணி ஆன்சர் பண்ணாங்க. We need to give the time, we need to give our ears, and then we need to upgrade ourselves, or we need to reach out to the right people. நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா வந்து திரும்ப காசை செலவு பண்ணி டியூஷனுக்கு அனுப்பிச்சிடுவோம், ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுவோம். மெட்ரிக்ல இருந்து சிபிஎஸ்சி போச்சு, சிபிஎஸ் இருந்து ஐசிஎஸ்சி போச்சு, இப்போ வந்து இன்டர்நேஷனல் ஸ்கூல் போயாச்சு. நம்ம என்ன நினைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா காசை கொடுத்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு சர்வீஸ் எடுத்துக்கலாம் மத்தவங்க கிட்ட இருந்து, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, நம்ம தான் காசு தரமே, அவங்க தானே பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பண்றதுனாலதான் வந்து இந்த தேக்கம்லாம் அடையுது அப்படின்றது என்னோட ஒரு புரிதல். ஸோ அதனாலதான் வந்துட்டு எப்பாடப்பட்டாலுமே வந்து ஒரு கம்யூனிட்டி உருவாக்கிடணும். ஏன்னா யாரா ஒருத்தராச்சும் இதை ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா, டிஸ்கஷன் பண்ணிட மாட்டாங்களா, என் குழந்தைக்கு மத்தவங்க யாருன்னா சொல்லி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான். One more point which I not nobody has mentioned so far. I mean, so if you take me, right, I used to fail in like I mean engineering la kudo I had arrears and all that and stuff. அது ஏன்னு பார்த்தா மை மைண்ட் வாஸ் ஆல்வேஸ் கியூரியாசிட்டி இருக்கும்போது நம்ம வந்து இதுதான் படிக்கணும் இதுதான்னா அதுக்கு மைண்ட் போகாது. மைண்ட் இஸ் ஆல்ரெடி என்கேஜ் வித் கொஸ்டின்ஸ் தட் வி ஆல்ரெடி ஹேவ் விச் ஆர் நாட் ஆன்சர்ட், தேர் இஸ் நோவேர் டு டெல், அந்த மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது ஈவன் இஃப் மார்க்ஸ் ஆர் அ லிட்டில் லோ, தட் இஸ் ஓகே. டிட் யூ கெட் த கான்செப்ட், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் பீங் செட்? அது வந்து என்கேஜிங் கான்வர்சேஷன் வித் த சைல்ட், which they will not have in the school because they want answers, they want to quickly correct the question answer paper, that's all. Right. Yeah, because schools and colleges have goals different. Adhe namu purinjikkom. Touch only two things. Rajesh வந்து நான் half தான் டச் பண்ணேன். ஸோ ராஜேஷ், உன்னோட ஆன்சருக்கு வந்து நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, ஷாக்னு ஒருத்தர் இருக்காரு, வந்து பேஸ்கெட் பால் பிளேயர். ஓகே, இது புக்லயும் வரும், ஆடம் குராண்ட் வந்து பேசியிருக்காரு.
ஸோ ஷாக்குங்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பேஸ்கெட் பால்ல வந்து ரொம்ப டாலு, எக்ஸலண்டா ஷூட்டிங் பண்ணுவாரு. அவர் நல்லா சம்பாரிச்சிட்டாரு. $100 million மில்லியனர்னு வச்சுக்கோ. ஓகே. அவங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாம், நீ அடுத்து கோச்சா போயிடு, டீமை வாங்கி ரன் பண்ணு, பேஸ்கெட் பால் தான் உன்னோட ஃபியூச்சர் அப்படின்னாரு. ஆனா அவங்களோட சில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியும், ஷாக் வந்து பேஸ்கெட் பால்ல வந்து ஆல்ரெடி நம்பர் 1. ஆனா அவர் இன்னொரு ஃபீல்டுல அதோட பயங்கரம் என்ன அப்படின்னா, கிரியேட்டிவ் ஐடியாஸ் கொடுக்கறதுல. அவர் அந்த கிரியேட்டிவ் ஐடியாஸ்ல நிறைய பிசினஸ் பண்ணி 100 million he become billionaire. லைக் ஆஃப்டர் பேஸ்கெட் பால் he didn't choose back basketball. அங்கேயே அவர் கெரியர் இல்லாம வெளியில வந்துட்டார். ஸோ வாட் ஐம் சேயிங் இஸ், அவங்க ஒண்ணுதான் இன்ட்ரெஸ்ட்னு இல்லாம யூ allow them to explore, give them ஐடியா. இப்போ உனக்கு பியானோ ஃப்ரெண்டு பண்ணானா நீ காப்பிடி ஒரு 10 வாட்டி விடு, அதுக்கப்புறம் ஐயா இது எனக்கு போர் அடிக்கிடாடி, எனக்கு இது செட் ஆகாது, நீ ஒரு மாசம் ட்ரை பண்ணி முடியாதுன்னா ஸ்டாப் பண்ணு. ஓகே. ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளே அவங்களுக்கும் சேர்த்து டிசிஷன் எடுக்கிறது வந்து வெரி வெரி தப்பு. பிகாஸ் கிட்ஸ் மைண்ட் இஸ் வேவரிங். அவன் என்ன வேணா பண்ணுவான், என்ன வேணா கேள்வி கேட்பான், எங்க வேணா போய் என்ன வேணா பண்ணின்னு இருப்பான். ஓகே. அவன் இன்னைக்கு போய் 100 அடிப்பான், அடிச்சுட்டு உடனே நீ அவனை கிரிக்கெட்டர்னு சொல்லிட முடியாது. நாளைக்கு மேக்ஸ்ல 100 எடுப்பான், அதுக்குன்னு மேத்தமெட்டிஷியனும் சொல்லிட முடியாது. பிகாஸ் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ், ரைட்? அன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் அடிஷன் அவனுக்கு பிடிச்சிருக்கு, 100 எடுத்துட்டான், அவ்வளவுதான். நாளைக்கு ஒரு கான்செப்ட் இன்னொரு டீச்சர் சொல்றாங்க, அவனுக்கு புரியலன்னா அவன் ஃபெயிலும் ஆவான். அன்னைக்கு 100 அடிச்சுட்டான், பவுலர்ஸ் மொக்க, இன்னொருத்த பெரிய பவுலர் வந்தான்னா டக்கும் ஆவான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஈக்குவலண்டா ஆப்பர்ச்சுனிட்டி தரணும்னு ஆடம் கிராண்ட் சொல்றாரு. அப்பதான் ஒரிஜினாலிட்டி வரும். பிளஸ் மோர் அண்ட் மோர் ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணும். ஓகே. ஸோ இது வந்து புஷ்ன்னு நம்மளை வந்து நிறைய பேர் ஏமாத்தி வச்சிருக்காங்க. பிசினஸ்க்காக புஷ் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ரெவல்யூஷனே போயிருக்கு அந்த யூடியூப்ல எல்லாரும். ஓகே. அது பூபதி சொன்ன மாதிரி பிக் பாஸ்ல இருந்து எவ்வளோ ஃபைட்டு. அந்த ஜோவிகா ஒரு கொஸ்டின் கேட்டதுல படிக்க கூடாதுங்கிறது இட்ஸ் அ பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஆனா அது ஒரு பப்ளிக் ஆக்கி எல்லாரும் அப்படிதான் சொல்லிட்டு மைண்டே, அந்த வீடியோஸ் பாக்குற குழந்தை என்ன நினைக்கும்னு நினைக்கிறீங்க? ஆல்ரெடி அது வந்து படிக்க முடியலன்னு கஷ்டப்படுது, அந்த பொண்ணு சொல்றது கேட்டு இது பண்ணிட்டான். நம்ம எல்லாத்துக்கும் பாதி பேருக்கு வந்து படிச்சா மட்டும்தான் வேலை, கீழே இருக்கிறவங்களுக்கு. ஜோயிகா ஃபேமிலி ஆல்ரெடி எலைட்டு. ஜோவிகானால பிக் பாஸ்ல போக முடியுது. நான் நினைச்சா நாளைக்கு பிக் பாஸ்குள்ள அனுப்ப முடியுமா என் பொண்ணுன்னா? ஸோ வி நீட் டு ஹேவ் தட் தாட். ஸோ அதனாலதான் வந்துட்டு சைலண்டா யாரு ஒண்ணு சொன்னாலும் அதை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. எல்லாத்துலயும் போடு, உனக்கு இது ஆட்டோமேட்டிக்கா தே மேக் ஷைன் இன் எவ்ரிதிங். உனக்கே தெரியாது. கிட்ஸ் ஹேவ் தட் பவர். அதனாலதான் சின்ன வயசுல எத்தனை லாங்குவேஜ் கொடுத்தாலும் 5 லாங்குவேஜும் கத்துக்குவாங்க குழந்தைங்க. நம்மளால இப்போ ஒன்றும் பண்ண முடியல, இன்னொரு புது லாங்குவேஜ் கத்துக்கணும்னா. தே கேன் ஹேவ் எவ்ரிதிங். தட் டசன்ட் மீன் யூ ஆர் புஷிங், யூ ஆர் கிவிங் இன் த ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்ப்ளோர்னு நினைச்சுக்கோ. உன் ஃப்ரெண்டு பையன் பியானோ நல்லா இருக்குன்னா, அங்க ஒரு நல்ல டீச்சர் இருக்காங்கன்னா, புட்டியும் 10 கிளாஸஸ். அந்த டீச்சர் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கூட உருவாக்கலாம். நீ பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டான், அவன் சூப்பரா பண்றான்னு. ஒய் கான்ட் யூ ட்ரை? தட் டசன்ட் மீன் ஹி டசன்ட் ஹேவ் இன்ட்ரெஸ்ட் நீ நினைச்சுக்க கூடாது. ராஜேஷ், did I answer the question? Yes, I got the answer. ஓகே. லாஸ்டா வசந்த் அதுக்கு தான் வந்துட்டு நான் நிறைய ஆட் ஆன் பண்ணல, அது போரிங்கா போயிடும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் தான் எடுத்து வச்சு சொன்னேன், டெக்ஸ்ட் சாவி அப்படின்ட்டு. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்ப அந்த போனவன் வந்து குரோம் இவன் யூஸ் பண்ணவங்க வந்து முட்டாளா இருக்குமோ, குரோம் யூஸ் பண்ணவங்க தான் டெக் சாவியா இருக்குமோன்னு நினைச்சு ஒரு ஃபேக்டர் எடுத்து ரிசர்ச் பண்ணாங்க. ஸோ ஆடம் கிராண்ட் வந்து சும்மா கிடையாது, ஒன்னு மட்டும் எடுத்து பண்ண மாட்டாரு. அவர் எல்லாருமே வளைச்சு அடுத்த எக்ஸாம்பிள் தருவாங்க. ஸோ ஐ கேவ் யூ ஒன்லி ஒன் எக்ஸாம்பிள். அப்படி கிடையாது, அந்த போனவன் தான் அந்த ப்ராடக்ட் அந்த ஹேண்டிலிங்லேயே கெத்தானவன், எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் தெரியும். ஓகே. ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, he never allowed his company to progress further because he stick on to process default இருந்தனால. இப்போ கஸ்டமரே ஒருத்தன் வரான் அப்படின்னா அந்த ப்ராசஸ் விட்டு அடிச்சு உட்கார வச்சிருவான், அவன் கடுப்பாய் நாளைக்கு போயிடுவான். இப்போ பூபதி பாருங்களேன், ஏர்டெல், சாரி ஐ ஷுட் நாட் சே த கம்பெனி, ஒரு ப்ராட்பேண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்ணா, ஓகே, அந்த கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் வந்து ப்ராசஸ் எழுதாங்க அப்படின்னு க்ளோஸ் பண்றான், அவன் கடுப்பாகிறான். ஆனா இன்னொருத்தன் வந்துட்டு ப்ராசஸை வந்து அவனு கஸ்டமருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணும்போது he get more customers. ஒன்னு ஃபாலோஸ் த ப்ராசஸ். நீ இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது உனக்கு கடி ஆகுமா ஆகாதா? நம்மளோட சைக்காலஜி புரிஞ்சுக்காம இதாங்க ப்ராசஸ் அப்படின்னு ஒன்னு கட் பண்ணும்போது உனக்கு கடி ஆகுமா ஆகாதா? பட் he is expert in that domain. Exactly, you took the right analogy. Seriously, நீ வந்து அந்த டிஃபால்ட் ஸ்டக் ஆனதுக்கு ஏன் வந்து அவங்க வந்து வெளியில போனாங்கோ,
இப்போ எனக்கு அந்த ப்ராட்பேண்ட் இஷ்யூ நடந்தது, ஐ கேன் வெரி வெல் கனெக்ட். ப்ராசஸ்ன்னு அவனோட வேலையை தான் அவன் செய்யறான். பட் இட் இஸ் கீப் ஆன் ஆடிங் டு மை இரிட்டேஷன். ஒவ்வொரு நாளும் எனக்கு பீக்ல போய் ஃபைனலா அவன் எனக்கு ரெசல்யூஷன் கொடுக்குற டைம்ல ஐ டிஸ்கண்டினியூ பிகாஸ் ஐ ஃபவுண்ட் அனதர் சர்வீஸ். அவங்க ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்வி அதான், உங்க ப்ராசஸை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு. இதுவரை எத்தனை பேர் நீங்க கேட்டிருப்பீங்கன்னு தெரியல. என்னோட இரிட்டேஷன்ல நாங்க ப்ராசஸ் சொல்லு, அவுட்டேஜ் ஆயிடுச்சுன்னா என்னென்ன ப்ராசஸ் இருக்கு எல்லாத்தையும் சொல்லு அப்படின்ட்டு. தென் ஐ ஃபவுண்ட் தட் இட் இஸ் சம்வாட் கிவிங் சம் எட்ஜ் டு தி கஸ்டமர். ஏன்னா அந்த நான் லாஸ்ட் டைம்ல இருந்த அந்த ப்ராட்பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஒப்பேக். கஸ்டமருக்கு ஒண்ணுமே கிடையாது. அவ்வளோ ஒப்பேக்ல வந்து அவனுங்க வந்து ஒரு ப்ராசஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஐ கேன் வெரி வெரி ரிலேட். அண்ட் ஒன் மோர் திங் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆட் ஹியர் இஸ் தி டிஸ்கார்ட்ல அந்த சீல பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெசேஜிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து டிஸ்கார்ட்ல வச்சிருந்தோம். எப்பயுமே நான் வந்து இது 1008 வாட்டி நான் சொல்லிட்டேன். அகைன் ஐ வாண்டட் டு ஆட் அகைன். ஸோ நம்ம வந்து இப்போ டீப் லெவல் டிஸ்கஷன்ஸ் பண்ணணும்னா ஐ ஆல்வேஸ் இன்வைட் பீப்புள் டு கம் டு டிஸ்கார்ட். ஏன்னா வாட்ஸ்அப்ல வந்து அட்மின் ஒன்லி தான். ஏன் அப்படி மாதிரி பண்றோம் அப்படின்னா வந்துட்டு அட்லீஸ்ட் ஐம் ஜஸ்ட் இட்ஸ் அகைன் எ சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ நம்மளோட மெம்பர்ஸ் யாரா வந்து நம்ம கூட சேர்றாங்க அப்படின்னா ஆர் தே டேக்கிங் திஸ் எக்ஸ்ட்ரா மைல், ஒரு ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ள வந்து என்னதான் வந்து ஒரு தனி ஆப் இதுக்காக இந்த குரூப்புக்காகவே ஒரு ஆப் கிரியேட் பண்ணணுமா, ஆப் டவுன்லோட் பண்ணணுமா, ஆப் இன்ஸ்டால் பண்ணணுமா, என்னோட ஸ்பேஸ் என்ன அது பண்ணணுமா, அதை வந்து அது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு யூஐ எல்லாம் வந்து பிடிக்காது. ஸோ அது கொஞ்சம் கத்துக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மைல் போய் யார் உள்ள வராங்களோ ஐ திங்க் தே ஆர் ரெடி டு மேக் எ சேஞ்ச். அதுதான் அவன் சொல்றான், அந்த டிஃபால்ட்ல இருந்து வெளியில வர்றது. ஸோ அப்படி வர்றவங்க வந்து அட்லீஸ்ட் தே வில் ஸ்டிக் டு அஸ் ஃபார் அ லாங். அப்படிதான் அந்த 8 பேர் வந்து இப்ப இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த டிஸ்கார்ட் புதுசு. ஆனா 8 பேரும் வந்து பல்ல கடிச்சுன்னு உள்ள வந்து நவ் தே ஆர் வெரி ஆக்டிவ். ஸோ அப்ப என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம பண்ற டிஸ்கஷன்ஸ்க்குலாம் அவங்க வந்து வேல்யூ ஆட் பண்றாங்க, இந்த மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸா வராங்க. ஸோ அப்படின்னு பண்ணும்போது டெஃபினெட்லி ஆல்ரெடி தே ஆர் ahead of so many people. So this also I wanted to add. Yeah. So வசந்த் புரிஞ்சுதா? அவன் சொன்னதுதான், அவன் ப்ராசஸ் ஃபாலோ பண்றான், கஸ்டமர் போயிட்டான், அவனுக்கு சர்வே ரேட்டிங் கொடுக்கணும். இவன் 1 கீழே கொடுப்பான், 0 வந்தா 0 தான் கொடுத்துருப்பான் கண்டிப்பா அந்த ப்ராசஸ் பேசினவனுக்கு. அப்ப அவனுக்கு ரேட்டிங்கும் கம்மியாகும், கம்பெனிக்கும் பிசினஸ் க்ரோ ஆகல. அவனுக்கு அடுத்த வருஷம் ஹைக் வருமா? வராது. ஓகே ஓகே. ஆக்சுவலி இந்த எக்ஸாம்பிள் தான் புரிஞ்சது. பட் அந்த ஐஇ சஃபாரி மட்டும் எனக்கு இன்னும் புரியல. ஐஇ பட் சஃபாரி மத்த என்னன்னா அனாலிசிஸ் அவன் டிஃபால்ட்ல இருக்கான். இது வந்து அவனோட பிஹேவியருக்கான ஒரு அப்படிங்கிறான், குறியீடு அப்படிங்கிறான். ஒரு இன்டர்வியூல இது கேக்குறான். இப்போ ஆட்டிடியூட் வசந்த். இது வந்து ஐஇ அப்படியே நீங்க பார்க்காதீங்க. தட்ஸ் த ஆட்டிடியூட். தே ஆர் வெரி ஸ்டபர்ன் டு மேக் எ சேஞ்ச். ஒரு ப்ரௌசர்ல கூட நான் வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்லயே நான் இருந்துருவேன், என்னால வந்து அடுத்த ப்ரௌசரை நான் சும்மா கூட எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து இட்ஸ் ஆட்டிடியூட். இந்த ஆட்டிடியூட் தான் நீ லைஃப்ல ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ணுவ. தட்ஸ் வை ஐ கேவ் தி டிஸ்கார்ட் ஆஸ் அ எக்ஸாம்பிள். இந்த டிஸ்கார்ட் அவன் வந்து ப்ரௌசரை சொன்னா, நான் வந்து மெசேஜிங் அப்ளிகேஷனை சொல்றேன். அட போங்க பாஸ், நீங்க வந்து வாட்ஸ்அப்பை கிரியேட் பண்ணுங்க பாஸ் அப்படின்வாங்க. யாரு பாஸ் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி உள்ள வருவா அப்படின்னு. அந்த டிஸ்கார்ட் இன்ஸ்டால் பண்ணி வர அந்த லேசினஸ்னாலேயே we lost so many members. on top of that உள்ள வந்தவங்களே நம்ம தூக்குவோம், வெளியில பேசாம ஆக்டிவா இல்லைன்னா தூக்குவோம். ஸோ அப்ப எத்தனை பேர் நினைச்சிருப்பான் இவனா பெரிய இவனா, அவன் இவனா இவ்வளவு எட்வைட் அவன், எல்லாரும் நினைச்சிருப்பாங்க. தூக்கினவன்லாம் அப்படிதான் நினைச்சிருப்பான். எவ்வளவு பேர் சபிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் தட்ஸ் how we want கம்யூனிட்டி ஒன்ன கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஐ வாண்ட் அ சீரியஸ் பிளேயர். டசன்ட் மீன் தட் நான் இன்க்ளூசிவா இல்லை அப்படின்றது கிடையாது. ஸோ இது வந்து it all based on this sort of experiments we are trying to implement in your life. So எனக்கு ஆமா, இந்த கோர் மெம்பர்ஸ் எனக்கு எல்லா செஷனும் வராங்கல்ல, ஹாப்பியா இருக்கும், டிஸ்கஸ் பண்றோம், டிஸ்கார்ட்லயும் டிஸ்கஸ் பண்றோம். அதை இங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணி, அதான் இப்ப நான் இதுல போட்ட டாபிக் ஸ்லைட்ஸ் பாத்தீங்கன்னா 50% ஆல்ரெடி we discussed in the discord. yes, top of that 2 hours போயிட்டு இருக்கணும். Hey, sorry for keeping you guys all. I was supposed to finish in an hour. Yeah. Okay, so that's all. This is the thing I want to give the clarity and conclude. That's all. I don't even want to go to the next slide. இந்த இவங்களோட ஹிஸ்டரியை பத்தி பேசணும்னு எனக்கு தேவையில்லை இப்ப. ஏன்னா அந்த ஹிஸ்டரியில தெரிய வேண்டியதோட நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வார்பி பார்க்கர் இதுதான் கேஸ் ஸ்டடி ஃபார் த ஃபர்ஸ்ட் சாப்டர். I don't want to go there. அதோட பெட்டராகவே நம்ம எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ வித் திஸ் ஐ எண்ட். எனிதிங் எல்ஸ் யூ கைஸ் கேன் ஆஸ்க் நவ், இல்லைன்னா நம்ம டிஸ்கார்ட்ல பார்த்துக்கலாம்.